வரதட்சணையா பணம் வாங்கிட்டு வா, சீர் வாங்கிட்டு வா, என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி என் பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டுட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தங்கமயில வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க வந்து பாண்டியனும் அவங்க பையனும் கிளம்புறாங்க. கடைக்கு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூப்பிடுறாரு. வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. எதுக்கு கடைக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்காக இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தா கடையெல்லாம் அடிச்சு போட முடியாது, கிளம்பு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரவணனும் ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பாண்டியனும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க வந்துட்டு மயில் வீட்டுல அவங்க தங்கச்சி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு எப்படின்னா நகை விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்க்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா தங்கமயில் என்ன பண்றாங்கன்னா மீனாவோட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா மீனா எடுக்கவே இல்ல. 2, 3 டைம்ஸ் கன்டினியூஸா அடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம மீனா எடுத்து பேசுறாங்க. அப்ப வந்துட்டு தங்கமயில் வந்து நீங்க இப்படி உங்க மாமா டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லும்போது யாருமே எதுவுமே பேசலல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா வந்துட்டு இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க அவர்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. நீ என்ன மீனா இப்படி 3வது ஆள்ட்ட பேசுற மாரி பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்கறாங்க அழுதுட்டே. என்கிட்ட இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது, நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. இந்த நகை விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னு மீனா கேட்கறாங்க. ப்ளீஸ் இப்ப இருக்கிற பிரச்சனையில இன்னும் பெருசாகும். அதனால நீ அத பத்தி பேசாத. அத பத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் எதுவும் சொல்லாம ஃபோன வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பாண்டியன் கடையில இருக்காரு இல்லையா? அப்போ சரவணன் வந்துட்டு நான் வெளிய போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. வந்துட்டு சொல்றாரு, அப்பா இப்படி நான் வக்கீல்ல போய் பார்த்துட்டு வந்தேன். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. உடனே பாண்டியனும் எதுவுமே சொல்ல, "உன்னோட வாழ்க்கை நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். நீ எது பண்ணாலும் சப்போர்ட் பண்றோம்னு" சொல்லிட்டு பேசாம விட்டுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு தங்கமயில் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் போயிருது. அத பார்த்துட்டு தங்கமயில் அழுகுறாங்க. இப்படி வந்துட்டு சும்மா என்ன மிரட்ட தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேனேம்மா, இப்படி நிஜமாவே டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சே, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அழுகுறாங்க. "நான் இருக்கேன், நீ பேசாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மாவும், அப்பாவும் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு என் பொண்ண வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. பணம், நகையெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. அதனால அவங்க மேல கேஸ் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யார் யாரெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேட்கும்போது, வீட்ல இருக்கிற எல்லார் பேரையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கமயிலோட அம்மா. அதே மாரி அப்போ போலீஸும் போறாங்க. போயிட்டு கோமதி வீட்ல கோமதி, அரசி அதுக்கப்புறமா இவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கு போயிட்டு பாண்டியனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல போயிட்டு இவங்க தான் வந்து என் பொண்ணு கொடுமைப்படுத்தி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயம் கதிருக்கு தெரிஞ்சிருது. அப்ப அவர் கோவத்துல வந்து அங்க வந்து, "என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? இவங்க பொண்ணு போட்டு வந்த நகையே வந்து பொய் தானே" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா இவங்க பொண்ணு போட்டு வந்த நகையெல்லாம் கவரிங் தான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து தங்கமயிலோட அம்மா வந்து, "இல்ல என் பொண்ணு இத்தன நாள் வாழ்ந்திருந்தா, அப்ப இத்தன நாள் சொல்லாம இப்ப வந்து சொல்றாங்க. அப்ப நாங்க போட்டதெல்லாம் உண்மையான நகை தான். இவங்க தான் அந்த நகையெல்லாம் மாத்தி ஏதோ பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு கோவம் வந்து சண்டை போடுறாரு. மீனா வந்து மயில் சொன்னனால எதுவும் பேச முடியாம அமைதியா இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட பொண்ணையே கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. சோ தங்கமயில் வராங்க. அவங்க வந்து அவங்க அம்மா சொல்றதுக்கு ஆமா அப்படின்னு சொல்ல போறாங்களா? இல்ல பண்ண தப்ப ஒத்துக்க போறாங்களா? அவங்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.